ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ஜென்ம குருவாக அமர இருக்கிறார். இந்த மாதம் முக்கியமான பயிற்சிங்க. குரு பகவான் இந்த மாதம் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு 9ஆம் இடத்திலையும் கேது 3ஆம் இடத்திலையும் அமர இருக்கிறார்கள். அதே போல 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. அதே போல 10ஆம் இடத்துல சனி புதன் சுக்கிரன் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள். லாபஸ்தானத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி முதல் குரு பகவான் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக அமர இருக்கிறார். குரு பகவான் பாருங்க மிதனராசிக்காரர்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஆகிய குரு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். குரு பகவான் மிதனராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி, அவர் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். அப்ப வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல பிழைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். யாராவது மிதனராசிக்காரர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா, இனிமேல் வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனில அமரக்கூடிய பாக்கியங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அப்ப மிதனராசிக்காரர்களுக்கு மே 14 முதல் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்க இருக்கிறது. அப்ப வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி முதல். குரு பகவான் ராசிக்குள்ள அமர்வது மிதனராசிக்காரர்களுக்கு பாருங்க நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்குள்ள அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அப்ப திருமண யோகம் கொடுக்கும். நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஆனா ஜென்ம குரு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்கும். அப்ப மிதனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல எப்போதும் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது முக்கியமா ராசிக்குள்ள குரு வந்த பிறகு கோபத்தை குறைக்கணுங்க. மிதனராசிக்காரர்கள் அவசரப்படக்கூடாது. நிதானமாக இருந்தால் அதாவது ஜென்ம குருவால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே போல மிதனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 2ஆம் இடத்துல தான் இருப்பார். நல்ல பேச்சாற்றல் இருக்கும். நல்ல ஸ்பீடா பேசுவீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். ஏன் அப்படின்னா மிதனராசிக்காரர்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார். கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம். அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு ஏதாவது பணம் வரணும்னா அது வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். வராத பணம் எல்லாம் வந்துருங்க மிதனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பது. என்ன ஒரு விஷயம்னா, பேச்சை விடக்கூடாது. பேச்சினால சில சிரமங்கள் இருக்கலாம். பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்கள்ல ஏதாவது பிரச்சனை, பற்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். மற்றபடி பாருங்க பண வரவுக்கு குறைவு இருக்காது 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பது. அதே போல பாருங்க கேது பகவான் இந்த மாதத்துல இருந்து 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். இதுக்கு முன்னால பாருங்க உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது இருந்தார். இந்த வண்டி வாகன நஷ்டம், வயதான தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நிறைய மருத்துவ செலவுகள், அதே மாதிரி வியாபாரத்துல சரிவு, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கேது 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மனசுல ஒரு நல்ல தைரியங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல இருந்து வருங்க. உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். நீங்க எந்த காரியத்துல இறங்கி ஒரு காரியத்தை முயற்சி பண்றீங்களோ அந்த காரியம் வெற்றியாக முடியும். ஏன்னா கேது வலிமையான கிரகம். அவர் முயற்சி ஸ்தானத்துக்கு வராரு. உங்களுடைய முயற்சிகள் இனிமேல் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். மிதனராசிக்காரர்களுக்கு கேது 3ஆம் இடத்துல இந்த மாதத்துல இருந்து அமர்வது. அதே போல 9ஆம் இடத்துல ராகு இந்த மாசம் மே மாதம் 18 தேதி முதல் உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு அமர இருக்கிறார். வயதான தகப்பனா இருந்தார்னா அவருக்கு பாருங்க அவருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவ்வளவுதான். அதாவது தந்தையாருக்கு பல விதத்திலும் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரும். அவ்வளவுதான். மற்றபடி பாருங்க 9ஆம் இடத்துல ராகு இருப்பது உங்களுக்கு கெடுவர்கள் இல்லை. 10ஆம் இடத்துல சனி பகவான் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிதனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் அப்படின்னா மிதனராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8க்கும் 9க்கும் அதிபதிங்க. பாக்கியாதிபதி சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 2027 ஜூன் வரையும் உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அப்ப நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு.
உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்க ராசிக்குள்ளதான் இருக்கிறார். அப்ப தலைமை பொறுப்புகள் தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. நீண்ட காலமாக உயர் பதவி இல்லாதவர்களுக்கு எல்லாமே உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி கிடைக்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. அப்ப சனி பகவானால நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாருங்க மிதுன ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. முக்கியமா சொந்த தொழில் வியாபாரம் இதுல பாருங்க நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உத்தியோகத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் புது உத்தியோகம் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது. இன்னும் சொல்ல போனா அந்த சனிக்கு வீடு கொடுத்த குருவே உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்றாரு. அப்ப பொதுமக்கள் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மக்கள் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சனி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே போல இந்த மாதம் சூரியன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்றார். மே மாதம் 14ஆம் தேதி வரையும் சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கிறார். அரசாங்க வழி அனுகூலமான பலன்களை கொடுக்கும். சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கும்போது முயற்சிகளால் முன்னேற்றம் கிடைக்கும். திடீர் வருமானத்தை கொடுக்கும். நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். மனசுல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். புது தெம்பை கொடுக்கும். அப்ப லாபஸ்தானத்துல சூரியன் இருப்பது சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப போன மாசம் ஆகாத சில காரியங்கள்லாம் இந்த மாதம் வெற்றிகரமாக நடந்தேருங்க சூரிய லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல புதன் பகவான் உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்ப மே மாசம் 6ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 23ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்ப இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும். லாபத்துக்கு குறைவு இருக்காது. திடீர் லாபத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில முடியும். அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. லாபஸ்தானத்துல உங்க ராசிக்கு அதிபதி சஞ்சாரம் செய்வது நல்ல லாபம் திடீர் முன்னேற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே புதன் விரயஸ்தானத்துக்கு வராரு இந்த மாதம். அதாவது மே மாதம் 23 தேதி பிறகு உங்க ராசிக்கு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வராரு. விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் பாருங்க உங்களுக்கு சுப செலவுகளாக வரும். அந்த எந்த செலவுகள் வந்தாலும் சுப செலவுகளாகவே வரும் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த மாதம் பாருங்க உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு ஆரம்பிப்பது உங்களுக்கு அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம், திடீர் வெளிநாடு வாய்ப்புகள், திடீர் பணப்புழக்கம், திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்க இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இனிமேல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறத கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல சனி பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு. சனி பகவானாலையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை மிதுன ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். அதே போல சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றார். மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர யோகாதிபதிங்க. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றார். அப்ப அவரும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு உயர்வை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். புது உத்தியோகங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாசத்துக்குள்ள ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகள்ல சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் 17, 18, 19 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சந்திராஷ்டம தினங்கள்ல தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனாலதான் சந்திராஷ்டம தினங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பா அணியுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமா பேச வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பாருங்க 1, 2, மே 6, 7, மே 13, 14, 15, 16, 17, அதே போல மே 22, 23, 24, 25, 26, மே 29, 30 இந்த தேதிகளில் உங்களுக்கு நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை இருக்கிறோம் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.